புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சமுதாய கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதிமன்றம் அருகே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கழிவறை திறக்கப்படாமல் உள்ளதால் மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் உடனடியாக சமுதாய கழிவறையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டப்பட்டு கிடக்கிறது. கட்டப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் அந்த கழிவறையை இன்று வரை அரசோ மாவட்ட நிர்வாகமோ திறக்கவில்லை. புதுக்கோட்டையில் இருந்து ராமேஸ்வரம், காரைக்குடி செல்லும் பேருந்துகள் திருமயம் செல்லாது என கூறியதால் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து நடத்துனரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வழியாக காரைக்குடி, ராமேஸ்வரம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சில பேருந்துகள் திருமயம் வந்து செல்வதில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி கேட்ட பயணியை நடத்துனர் அநாகரிகமாக பேசியதால் பேருந்தை சிறைப்பிடித்து நடத்துனரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த யானைக்கவுனியில் 69 கிராம் தங்க நகைகள் திருடு போனதில் வெளிமாநில பெண் டெல்லியில் பிடிபட்டார். கடந்த 10ஆம் தேதி அசோக்குமார் என்பவரின் குடும்பத்தினர் ஜுவல்லரி கடையில் நகைகளை வாங்கிவிட்டு உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது 69 கிராம் தங்க நகை மற்றும் பணம் ஆகியவற்றை 2 வடமாநில பெண்கள் திருடிவிட்டு தப்பியுள்ளனர். இதில் டெல்லியில் பதுங்கியிருந்த அஷிதா சிசோட்டியா என்பவர் பிடிபட்டு நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் இவரது மாமியார் அஜிதா சிஸ்டியாவை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கரும்பு பயிரிடுவது குறைந்துள்ளதால் அச்சு வெல்லம் தயாரிப்பு முடங்கியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மஞ்சள் நோய் பாதிப்பு ஏற்பட்டதாலும் வருமானம் குறைந்துள்ளதாலும் விவசாயிகள் கரும்பு பயிரிடுவதை தவிர்த்துள்ளனர். இதன் காரணமாக அச்சு வெல்லம் தயாரிக்கும் பணி தொய்வடைந்துள்ளது. இந்நிலையில் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு முறையான ஊக்கத்தொகை வழங்காததன் காரணமாகவே கரும்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மஞ்சள் நோய் தாக்கினதுனால நாங்கள் கரும்பு நிப்பாட்டிட்டோம். எங்களுக்கு வெல்லம் காய்ச்சறதுக்கு நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்து டன்னுக்கு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் கரும்பு உற்பத்தி பண்ணுவோம். வெல்லம் போதுமான விலை இல்லாததுனால நாங்கள் நிப்பாட்டிட்டு மீண்டும் கரும்பு நடவுக்கு ஆரம்பிச்சிட்டோம். கடலூர் மாவட்டம் பூதங்குடி கிராமத்தில் சிறு பாலத்தின் அருகில் ஏற்பட்ட பள்ளத்தால் பல கிராமங்களுக்கு செல்லும் வழித்தடம் துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறுகிய வடிகால் பாலத்தின் இரு பக்கமும் சாலை சேதமடைந்து பெரிய அளவிலான பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. பள்ளம் பெரிதாகி சாலை துண்டிப்பு ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் சிரமத்திற்குள்ளாகும் நிலை ஏற்படும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே ஆழ்ந்த தியானத்தில் உள்ள விடியாத அரசின் அதிகாரிகள் சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் காலி மது பாட்டில் திரும்பப் பெற டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் மனு அளித்தனர். நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காலி மதுபான பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை சுட்டிக்காட்டினர். இதையடுத்து பணியாளர்களை பயன்படுத்தக்கூடாது, ஒப்பந்ததாரர் நியமனம், இடவசதி இல்லாமை ஆகிய கோரிக்கைகளுடன் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற மாட்டோம் என ஊழியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டுமே விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என உழவர் உழைப்பாளர் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் மகுடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த உழவர் உழைப்பாளர் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் மகுடேஸ்வரன் அண்மையில் அதிமுகவில் இணைந்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது விவசாயிகளுக்காக துவங்கப்பட்ட பல திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பல மாவட்டங்களில் விவசாயம் செழித்துள்ள நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டுமே விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். முதல்ல நீர்ப்பாசன திட்டங்கள் அனைத்தும் சீர் செய்யப்படும். இவருடைய ஆட்சியில் எங்கெங்கு நீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அத்தனை நீர்களும் வீணாகாமல் விவசாயத்துக்கு பயன்படுத்த புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. மீண்டும் விவசாய தொழிலுக்கான கட்டமைப்புகள், உணவுப் பொருள் பாதுகாப்பதற்கான குடோன்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் பெறுவதற்கான திட்டங்கள், இது முழுமூச்சாக அவர்கள் செயல்படுத்துவார்கள். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில்
கொரோனா சமயமாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலே விவசாயிகளுக்கு சேவை செய்தவர் எடப்பாடியார் அவர்கள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். வலையப்பட்டி, பரளி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 882 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை பாதிக்கும் வகையில் சிப்காட் அமைக்க விடியாத அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மற்றும் விவசாய முன்னேற்ற கழகத்தினர் மனு அளித்தனர். தொடக்கத்தில் இருந்து இங்கே மாவட்ட நிர்வாகத்தையும் தாண்டி யாரோ செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. எனவே இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு நீதி வழங்கணும்னு சொல்லி 2ஆம் தேதியிலிருந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை நாம் கஸ்தூரி ரங்கன் மலை அடிவாரத்தில் தொடங்குறதா இருக்கிறோம். திருச்சி மாவட்டம் முசிறியில் இருந்து காட்டுப்புத்தூருக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முறையாக வராததால் பயணிகள் கடும் சிரமத்திற்காளாகினர். குறிப்பாக மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை நீண்ட நேரமாக எந்த பேருந்தும் இயக்கப்படாததால் முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் மணிக்கணக்கில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் போக்குவரத்து துறை அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் சீரான பேருந்துகளை இயக்க விடியாத அரசின் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மளிகை கடையில் பொருட்கள் வாங்கியதற்கு பணம் கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் வடமாநில நபருக்கு ஸ்ரீபெரும்புதூர் நகர திமுக துணை செயலாளர் ஆறுமுகம் என்கிற அலெக்ஸ் மிரட்டல் விடுத்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளரான ஷியாம் பிகாரியை ஆறுமுகம் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்துள்ளார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தூத்துக்குடி போக்குவரத்து கழக கிளை அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சியினரின் சங்கத்தினருடன் போக்குவரத்து ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீப காலமாக அரசு விரைவு பேருந்துகள் அடிக்கடி விபத்திற்குள்ளாகி பொதுமக்கள் உயிரிழப்பது அதிகரித்துள்ளது. இதனிடையே புதிய டயர்களை கொள்முதல் செய்யாமல் பழைய டயர்களையே பயன்படுத்துவது உள்ளிட்ட காரணங்களால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் விடியாத திமுக அரசு மற்றும் போக்குவரத்து கழகத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பினர்.